இது வரைக்கும் கொஞ்சம் சின்னதாக முகம் வந்து இந்த உடம்பு வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்குது. இதுலேருந்து தடிமன் ஆகுது. அந்த தடிமன் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து நீங்கள் சுற்றணும். அதுக்கு முன்னாடி போகக்கூடாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி துணிக்குள்ளே குத்தி வரும். ஸோ எங்கே மொத்தமாக இருக்கோ அது வரைக்கும் நம்ம துணிக்குள்ளே கொடுக்க மாட்டோம். அதுக்கு முன்னாடி நிப்பாட்டிடணும். இதுதான் இந்த த்ரெட் சுற்றும் போது யூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே. ஓகே, அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே. இங்கே வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வர்றது ஃபுல்லாக கீழே தான் இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, எப்போ பிரிஞ்சாலும் என் கைக்கிட்ட, அதாவது என் முகத்துக்கிட்ட பிரிஞ்சிடாத, என் முகத்துக்கிட்ட பிரிஞ்சிடாத, நீ கீழே பிரிஞ்சாலும் உன்னை கம் வச்சு ஒட்டிக்குவேன் அப்படின்றது தான் இதோட கான்செப்டில். ஸோ இந்த இடம் உங்களுக்கு எவ்வளோ மொத்தமாக வேணுமோ, அதாவது ரொம்ப மொத்தமாகவும் இல்லை, ரொம்ப மெலிசாகவும் இல்லை, மீடியமாக எவ்வளோ சுற்ற முடியுமோ அவ்வளோ சுற்றிட்டு அதுக்கப்புறம் கீழே கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல பிரிஞ்சால் இங்கே கம் போட்டு ஒட்டிக்கலாம். ஓகேவா? நூல் எடுத்து வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காதீங்க. கையால் ஊசியை சுற்றுங்க, நூல் வச்சு சுற்றாதீங்க. இது நிறைய பேர் இந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஊசியை எடுத்து இப்படி இப்படி இப்படி, அது வேலை இல்லை, அப்படி பண்ணக்கூடாது. அது 10 நிமிஷம் செய்கிற வேலை இது 2 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடும். ஸோ ஊசி மெலிசாக தானே இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. கையாலையும் முறுக்குங்க, ஊசியை முறுக்குங்க, நூலை முறுக்காதீங்க. எனக்கு இந்த இடத்துல இவ்வளோ தூரம் போதும். ஸோ இப்போ நான் கீழே வர ஆரம்பிக்கிறேன்.